ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு புதினா சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புதினா ரைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. சாதம் மட்டும் இருந்தால் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட வாசனையும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும் பொழுது. புதினா சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படுனா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து பண்ணுறப்போ உங்களுக்கு தக்காளி சாதம் பிரியாணியில் நம்ம செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து பண்ணுறப்ப இந்த பேஸ்ட்டு ரொம்பவே நைஸாக போயிடும். நீங்கள் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி சேர்க்குறப்ப அந்த புதினாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சாதம் கிளறதுக்கு முன்னாடியே சாதத்தை வேக வச்சு வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். பாருங்கள், இந்தளவு உதிரியாக இருக்கணும். சாதம் குழஞ்சிருந்தால் நம்ம புதினத்தோடு சேர்த்து சாதம் கிளறும் போது இன்னுமே குலைவாக போயிடும். சாப்பிட்றப்ப பொங்கல் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு சாதம் உதிரியாக கிடைக்காது. இப்போ அடுத்ததாக புதினா சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம புதினா தொக்கில் தண்ணி எதுவும் சேர்க்கலை, ட்ரையாக தான் அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் எண்ணெயில் தான் இது முழுக்க நம்ம வதக்கணும். அதனால் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் தேவைன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை எதுவும் சேர்க்கலை. வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி முந்திரியை 2ஆக உடச்சி சேர்த்து பண்ண பாருங்கள். அதோட டேஸ்ட்டு இன்னுமே ரிச்சாக சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 5 முந்திரி பருப்பாக 2ஆக உடச்சி இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. வெங்காயம் சேர்த்து பண்ணி பாருங்கள், இன்னுமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா லூஸ் ஆகி இலகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். இது கோல்டன் கலரில் வர தேவையில்லை. ஓரளவு வதங்கி கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே ஓரளவு வதங்கிடுச்சு. இந்தளவு பாதி அளவு வதங்கினா போதும். அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா புதினா பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறப்ப தான் அதோட கலரு நல்ல க்ரீனிஷ் கலரில் இருக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்கலை. பாருங்கள், எண்ணெயெல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இதில் வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துருக்கேன். இது ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவில் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இந்த சாதத்துக்கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். அதை மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. சூடாக இருந்துச்சு அப்படின்னா சாதம் ரொம்ப குழஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போ எல்லா சாதத்தையும் நல்லா கிளறியாச்சு. நம்ம சேர்த்துருக்க புதினா பேஸ்ட்டோட அளவும் சாதத்தோட அளவும் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், சாதம் எவ்வளோ பர்ஃபெக்டாக உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று தனித்தனியாக ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் வரும். நீங்களும் இதே அளவுகளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி உதிரியான புதினா சாதம் கிடைக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த புதினா சாதம் ஒரு பர்ஃபெக்டான வெரைட்டி ரைஸாக இருக்கும். நம்ம சேனலே லெமன் சாதம், மாங்காய் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்தோட ரெசிபி வீடியோவும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த புதினா சாதத்துக்கு கோபி 65, பொட்டேட்டோ ஃப்ரை இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம சேனல்லையே பொட்டேட்டோ ஃப்ரை, கோபி 65 எல்லாத்தோட ரெசிபி வீடியோவும் போட்டிருக்கோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.